நீங்க ஓப்பன்ஐயோட ChatGPT பயன்படுத்திருப்பீங்க, கூகுளோட ஜெமினியை பயன்படுத்திருப்பீங்க, மைக்ரோசாஃப்டோட கோபைலட்டை பயன்படுத்திருப்பீங்க, அப்படிதானே? நானும் எல்லாத்தையும் பயன்படுத்திருக்கேன். இப்போ அந்த மூணையும் ஒன்னா வச்சு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் டெஸ்ட் பண்ண போறேன். சோ அது என்னன்னு கேக்குறீங்களா? அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது, நீங்களே பயன்படுத்த முடியாது. இப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்ட்ரோல சொன்னேன், ChatGPT, Gemini, Copilot இது எல்லாத்தையும் என்னுடைய கம்ப்யூட்டர்ல செட் பண்ண போறேன். எப்படின்னு கேக்குறீங்களா? கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணி தனித்தனி விண்டோவை செட் பண்ணி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் டெஸ்ட் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். கைஸ், இதுதான் என்னுடைய கம்ப்யூட்டர். என்னுடைய கம்ப்யூட்டரை நான் ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணி 3 விண்டோவை செட் பண்ணிருக்கேன். 1 2 3. முதல் விண்டோ பாத்தீங்கன்னா ChatGPT, ரெண்டாவது விண்டோ பாத்தீங்கன்னா Gemini, மூணாவது விண்டோ பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட கோபைலட். சோ இப்போ என்ன பண்ண போறேன்னா 3 விண்டோ ஓபன் பண்ணி 3 AI சாட்போர்டை நான் செட் பண்ணிட்டேன். இப்போ இதுல ஒரு ப்ராம்ப்டை என்டர் பண்ண போறேன். அது எந்த மாதிரி ப்ராம்ப்ட்னா, ஒரு இமேஜ் எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். அந்த இமேஜ் யாரு பெஸ்டா ரெடி பண்ணி கொடுக்குறா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல ஹைலைட்டான ஒரு விஷயமா நீங்க பார்க்க போறீங்க. இப்போ ஓப்பன்ஐயோட ChatGPTல கிரியேட் அன் இமேஜ் ஆஃப் புர்ஜ் கலிஃபா என்டர் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஜெமினிலையும் அதே லெட்டர் தான், அதே மாதிரி மைக்ரோசாஃப்டோட கோபைலட்லயும் அதே லெட்டர் தான். இப்போ என்ன பண்ண போறேன், ஓப்பன்ஐயோட ChatGPTல பக்கத்துல சென்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கா, அதை நான் கொடுக்க போறேன். கொடுத்த உடனே பார்ப்போம் எந்த மாதிரி அவுட்புட் நமக்கு கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ChatGPT இமேஜை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம். பாத்துக்கோங்க மக்களே, ஓப்பன்ஐயோட ChatGPT ஒரு புர்ஜ் கலிஃபாவோட இமேஜை ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. அடுத்ததா ஜெமினிட்ட போவோம். ப்ராம்ப்ட் என்டர் பண்ணிட்டேன். இப்போ சென்ட் பட்டன் கொடுக்க போறேன். அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம். இதுதான் புர்ஜ் கலிஃபா. அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம், கோபைலட். வெயிட் பண்ணுவோம், ஒரு சில வினாடிகள் எடுக்கும். லோட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த இமேஜை கம்பாரிசன் பண்ணுவோம். வாவ், கோபைலட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ 3 AI சாட்போர்ட்ல ஒரே விதமான ப்ராம்ப்ட் என்டர் பண்ணிருக்கோம். 3 விதமான இமேஜை நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. சரிங்களா? சோ ஓப்பன்ஐயோட ChatGPTல பார்க்கும்போது இமேஜ் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பக்காவான ஒரு இமேஜா இருக்கு. அதே மாதிரி ஜெமினியோட இமேஜ் பாத்தீங்கன்னா அப்படி தத்ரூபமா இருக்கு, ரியலா ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கோபைலட், நம்ப முடியாத நிறைய விஷயங்களை இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கொடுக்க போறது ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா பெஸ்ட் ஜெமினி தாங்க. தரமா கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ChatGPT. ஃபைனலி நான் வந்து மைக்ரோசாஃப்டோட கோபைலட்டுக்கு ஃபைனலி ஒரு இடத்த கொடுப்பேன். ஸோ நீங்களும் உங்களுடைய கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணி நீங்க வேற எதை வேணாலும் நீங்க ப்ராம்ப்டை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, யாரு ஒரு பெஸ்டான அவுட்புட்டை கொடுக்குறாங்கன்னு. பாத்துங்க மக்களே, இதான் பிடிச்சிருக்கா? இதை உங்க கம்ப்யூட்டர்ல ட்ரை பண்ணுங்க உடனே. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த வீடியோல 3 AI சாட்போர்ட் வச்சு கம்பேரிசன் பண்ணிட்டோம், இமேஜை எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க எது பெஸ்டான AI சாட்போர்ட் அப்படின்ட்டு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. அதே மாதிரி பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் இருக்கு, அதுல ஒன்ன தட்டி விட்டுக்கங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.